ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுவரை ஏகே ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க ராஜ்மா புலாவ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. குக்கர் காஞ்சோடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா காயட்டுவோம். இப்போ நெய் காஞ்சோன்னே ஸ்பைசஸ் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு 2 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகா 4, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிய பிறகு 1 கப் கிட்னி பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுவே காஞ்ச பீன்ஸ் வாங்கினீங்கன்னா அதை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நான் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 உலக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி, சீரக சம்பா அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் சாதாரணமாக வடிக்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. குக்கரை மூடி ஹையில் 1 விசில், சிம்மில் 1 விசில். சிம்மில் 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், விசில் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். நல்லா வெந்துருச்சு சாதமும் பயரும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.